சொல்லு தாமரை. எனக்கு இப்போதான் லைட்டாக பசிங்கன்னு சொல்லிட்டு இந்த கடலை எடுத்தேன். நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போனோன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு இருப்போம். அங்கே சைடில் வந்து அந்த வண்டியில் வச்சுக்கிட்டு கடலை, அதுக்கப்புறம் வந்து அந்த சுண்டல் இதெல்லாம் வைப்பார். அதில் பார்த்தா புகையாக போயின்னே இருக்கும். எப்பட்றா இவ்வளோ சுட சுட வச்சுங்கிறாரு இவரு, நான் ஓச்சு கிடப்பேன். அப்போலாம் எனக்கு தெரியாது சின்ன வயசில், எப்பட்றா இவ்வளோ சூடாக புகை வந்துக்கிட்டே இருக்குது, அந்தளவு கூட உள்ளேருந்து குக் பண்ணிக்கிறாங்கன்னு நினைப்பேன். அதுதான் பாரு, இன்ன வரைக்குமே நீ எப்படி இருக்கிற பாரு. இப்படி இருக்கிறதுனால உன்னை என்கிட்ட தள்ளி விட்டாரு போல உங்க அப்பா. அது அப்படி கிடையாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வந்து அந்த லைட்டுன்னு சொல்லுவாங்க, ராந்தல் லைட்டு மாதிரி, அதை வந்து நீ வந்து எண்ணெய் ஊற்றி ஏற்றிட்டு நல்லா புஷ் பண்ணி விட்டனா அது எரியிறப்போ அதுலேருந்து புகை வரும். அவங்க வந்து டோர்லாம் சாத்திடுவாங்க, ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க, டோர்லாம் சாத்திடுவாங்க. அது வழியாக தான் பார்த்தா அந்த புகை மேலே வந்து நிறுவும். எது அந்த சுண்டல் வழியாக, அதுதான் அந்த புகை. அந்த லைட்டு மாதிரி ஒன்று உள்ளே எரியும். நீ நான் அப்புறமேட்டு போட்டுப்பாரு, அந்த கதவு இப்படி திறந்தாங்கன்னா உள்ளேருந்து ஒரு லைட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இது பொரிலாம் கூட கொடுப்பாங்க, பொரி சூடாவே இருக்கு. அதுதான் கீழே அந்த லைட் எரியும். அப்ப சேஞ்சி கொடுத்து ரெடி பண்ணி அது சூடாலாம் வராது, கீழே இருந்து வரும் அந்த புகை. அந்த புகை தான் அங்கே மேலே வரும், அந்த லைட்லேருந்து வர புகை. லைட் எரியுது இல்லை, அது சூடாக இருக்கும், அது வழியாக தான் அந்த புகை மேலே வரும்.